எங்க ஊர் வளமா இருக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் சாட்சி. பஞ்சம் இல்லாம சாப்பிட்ட வயிறு. வாங்க அப்துல்லா பாய். என்ன ஜேம்ஸ் பாய், காலையில கடலுக்கு போனா சாயங்காலம் தானே திரும்புவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு? சொந்தக்காரங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு மாத்திரம் இவங்க சொந்தக்காரங்க இல்லைங்க, இந்த காலனிக்கே இவங்க சொந்தக்காரங்க. உங்க உதவி எல்லாம் தேவைப்படும், வந்து விவரமா சொல்றேன். அதுக்கு என்ன? சரிங்க. குதிரை உள்ள போட. மரியா மரியா, வந்துட்டேன். என்ன மச்சான், யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? யாருங்க இது? ஊருக்கு புதுசு, ஆதரவு இல்லாதவங்க. ஏங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க? நம்மெல்லாம் இருக்கிறோமே. காலையில காக்கா கத்தும் போதே நினைச்சேன் இன்னைக்கு நிறைய விருந்தாடிங்க வர போறாங்கன்னு. 2 பேர் தானே வந்திருக்காங்க. உன் பேர் என்னம்மா? கன்னிகா. எங்க அம்மா பேரு கௌமாரி. உன் பேரை போலவே நீ அழகா இருக்க. உங்க அம்மாவும் பசு மாதிரி இருக்காங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மா குப்பத்துல இருக்க நாங்க எல்லாருமே ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கிறோம். இன்னையில இருந்து நீங்களும் எங்களோட ஒருத்தர் ஆயிட்டீங்கம்மா. இன்னைக்கு காலையில இந்த ஊருக்கு வந்தப்போ தெக்கு வடக்கு தெரியாம திகச்சு நின்னவா தாயி. அந்த 7 கன்னிமாரி ஜக்கம்மாவே தெச்சுருவா எதுக்கு வந்த மாதிரி நெல்ல வார்த்தை சொன்னீங்கம்மா. மட்டமல்ல ஐயனாரு, மாவூத்து வேலவரு, எங்க குலதெய்வம் ஜக்கம்மா, மலையாள பகவதி, கோட்டை பெருமாள் உங்களை குலுங்காம காக்கணுமா தாயி. நம்ம எல்லாருக்குமே துணை இருப்பாங்கம்மா. ஏமோ நாங்க குறி சொல்லி கூடு குடிக்கிற பரம்பரமோ. இருந்து திங்கிறது எறும்புக்கு கூட ஆகாதுமா தாயி. பொழைக்கிறதுக்கு வழி சொன்னீங்கன்னா உழைச்சு கஞ்சி குடிப்போம். பொழப்ப பத்தி கவலையே படாதீங்க, உங்க பொழப்பு எங்க வீட்டு பரன் மேல இருக்கு. பரன் மேல குட்டி சாக்கு இருக்கு. குட்டி சாக்குக்குள்ள இரும்பு அடுப்பும் இட்லி கொப்பரையும் இருக்கு. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதான் இட்லி கடை. ஒடியா கண்ணு, எங்க போயிருந்த ராஜாத்தி? என் பேத்தி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எங்க 2 பேருக்கும் பிறந்த பையனோட பொண்ணு. எங்க பையன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தெரியுமா? ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானே, இந்த அம்மன் காரணியில சீரும் சிறப்போடு இன்னும் சௌரியமா என்ன வச்சிருக்கிற. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி என் பையனுடைய எதிர்காலத்தையும் உன்னோட திருவடியில வைக்கிறேன். நீதான்ப்பா அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்கணும். தம்பி உள்ள வரலாமா? வரம்பா, ஒரு நிமிஷம். ஐயோ, இந்த பெருசுங்களுக்கு நேரங்காலமே தெரியல. என்ன விஷயம்? இல்ல, இந்த பழக்கம் எதுக்கு? சிகரெட் மேலே எழுதியிருப்பானே இது ஆரோக்கியத்துக்கு கெடுதல்னு, இது வேணுமா? இங்க துப்புன்னு தொட்டில கூட தான் எழுதியிருக்கான். துப்புறோம் பூரா தொட்டிய தேடி போய் துப்புறான். வாஸ்தவம் தான். இது ஒரு தப்பா? அப்பா, நீங்க தான் எனக்கு அப்பா. நல்ல வேளை இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிய, சந்தோஷம். அப்பா கூடவா எனக்கு தெரியாது? உடனே வெளியே போற மாதிரி தெரியுது. அப்படியே விடுங்கப்பா. இது நீ சொல்றது சரிதான். வந்த உடனே நேர உள்ள போய் அப்படி எடுத்து கட்டிக்கிட்டா சரியா இருக்கும். நீங்க வளர்த்தது அப்படி. சரியா வளர்க்குறேங்கிறியா? நான் வளர்ந்தது சரியில்லைன்றீங்களா? நான் நினைக்கிறதே வேற. என்ன வேற? நீ கொடி கட்டி பறக்கணும். கொடி மேல பறக்கணும்னா நம்ம கை இறங்கணும். கை இதுக்கு மேலேயா இறங்க சொல்ற? சரிப்பா, நான் வெளியே போகணும்பா. உன் இஷ்டத்துக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கனே. ஐயோ, நீங்க சாப்பிடுங்களேன். ராத்திரி சாப்பாட்டுக்காவது வந்தா வரேன்ப்பா. சரி, கோச்சுக்காதப்பா. இந்த என்னப்பா 200 ரூபாய் தரீங்க? டவுன்ல போய் சாப்பிடறதுக்கு 200 ரூபாய் போதுமா? ஏன்பா இதுக்கு மேலேயே சாப்பிட போற?
கூட வரவங்களுக்கு நான் வாங்கி தரலாம், உங்க கௌரவம் என்ன ஆகும்? ஓஹோ, எவ்வளவு வேணும்? எவ்வளவு இருக்கோ கொடுங்க. இந்த இதுக்கு தான் அம்மா இருந்தா எனக்கு அந்த குறையே இருந்திருக்காது. உன் பேர் என்ன? உனக்கு திக்குவாயா? பேச்சு வராதா? ஹாய். என்னம்மா சந்தோஷம் தானே? நல்ல நாளா பார்த்து இட்லி கடை வச்சு கொடுத்துருக்குறோம். முகூர்த்த நாள் நெருங்கிட்டே வருது, வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? கைராசிக்காரர் அப்துல்லா பாய் ஆரம்பிச்சு வைங்க. கொண்டாப்பா, கொண்டா கொண்டா கொடு கொண்டா. கொடு கொடு. அடே இட்லி ரோஜா பூ மாதிரி இருக்குது. செவப்பாவா இருக்கிற இட்லி மல்லிகை பூடு சொல்லுங்க அண்ணா. சாமி கறிப்புளி வைக்கிறது என்ன கண்கட்டி வித்தையா? உங்கள மாதிரி பெரியவங்களோட ஒத்தாசை இருந்ததுன்னா பௌர்ணமி போல சோறாக்கி பகுன் போல பருப்பு கடைஞ்சு ஸ்ரீரங்கத்தை தீர்த்த மாதிரி ரசம் வச்சிட மாட்டோமா? ஏன் இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு நம்ம ஊரு பௌர்ணமி திருவிழா. நல்ல நாளா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, வியாபாரம் அமோகமா இருக்கும். ஆமா, கை தட்டுக்கோ. நான் யார்? நான் அதிகமா பேச மாட்டேன், செயல் அதிகமா இருக்கும், பேச்சு கொஞ்சமா இருக்கும். என் திறமையும் நம்ம ஊர் பெருமையும் வெளிநாட்டுல கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் யார்? நான். கூட இருக்கிற பாம்புடா. கை தட்டுவோம். இந்த பாம்பை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எப்படி? ஆப்பிரிக்கா கண்டத்துல பெரிய காட்டுல இத நான் கண்டுபிடிச்சேன். இதனுடைய நீளம் என்ன தெரியுமா? 250 அடி. அகலம் 300 அடி. இந்த பாம்பு படை எட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அசிங்கமா இருக்கும். 70 mm படம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பாம்பை இந்த கூடக்குள்ள நான் நுழைச்சு வச்சிருக்கிறேன். பாருங்க, எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. எல்லாரும் உத்து பாருங்க.